அனைவருக்கும் வணக்கம். மனதை கட்டுப்படுத்த முடியல. மனசு ரொம்ப அலைப்பாயுது. ஒருமுகப்படுத்த முடியல. எவ்வளவுதான் நம்ம தியானம் பண்ணணும்னு நெனைச்சாலும், அந்த தியானம் நம்மளால 1 நிமிஷம் கூட அதிகப்படியா ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷம் கூட அமைதியா உட்கார முடியல. அப்படி உட்கார்ந்தா கூட மனச தன்னிலைப்படுத்தி, தன்வசப்படுத்தி, கட்டுப்படுத்தி, அத என்னால உட்காரவே முடியல அப்படின்னு எல்லோருக்கும் பெரிய குழப்பம் இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதா? இல்ல எல்லாருக்கும் தான் நடக்குதா? ஏன் நம்மளால தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட குருமார்கள் சொல்றாங்க. நெறைய ஆன்மீக பயிற்சி வகுப்புகளுக்கு போறோம். தியான வகுப்புகள் சொல்லிக் குடுக்குற சத்சங்கத்துல கலந்துக்கிறோம். அவங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய தியான முறைகள நம்ம வீட்ல செய்ய ட்ரை பண்றோம். ஆனா, நம்மளால ஒரு 5 நிமிடம் கூட நம்மளால உட்கார முடியல. ஏன் அப்படின்னு பல்வேறு மனிதர்களுக்கு, பல்வேறு ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த கேள்வியும், இந்த சந்தேகமும் இருக்கும். நம்ம குடும்ப வாழ்க்கையில நெறைய பேர் சிக்கி தவிக்கிறோம். கணவன், மனைவி, அ படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போறவங்க, இப்படி பல்வேறு தரப்புப்பட்ட மக்கள் பல எண்ணங்களோட பல 100 எண்ணங்கள் இல்ல, 1000 எண்ணங்கள் இல்ல, லட்ச எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும், உதித்துக்கிட்டே இருக்கும். நம்ம உட்காந்துட்டே இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற பல மைல்கள் தாண்டி, பல 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நண்பர பத்தி யோசிப்போம். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற பத்தி கவலை இருக்கும். நெறைய நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும். நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகள் பெண்டிங்கில இருக்கும். அத பத்தி செய்யணும் அப்படின்னு பல விஷயம் நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்கள்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நம்ம எப்படி விடுபட்டு தியானத்துல உட்காரணும் அப்படிங்கிற வித்தைய நம்ம கத்துக்கணுமே தவிர, தியானம் பண்றது நமக்கு கைகூடல, அமைதியா உட்கார முடியலன்னு நினைக்கிறத விட, நாம நாளைக்கு என்ன செய்றோங்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிடம் நம்ம தியானத்துல உட்காரணும். மத்தது எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டிட்டு, மத்த எண்ணங்களெல்லாம் கழட்டி ஓரமா வச்சுட்டு, இந்த நிமிடம் 5 நிமிடம்ன்றது நம்ம குருமார்கள் சொல்லிக் கொடுத்த தியான முறைகள சொல்லிக் கொடுத்த வகுப்புகள நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அத செய்வதற்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா உடனே நமக்கு கத்துக்குவோமா? உடனே நமக்கு அது கைகூடிடுமானா, முடியவே முடியாது. 1 நாள் பயிற்சி, 1 வாரம் பயிற்சி, 1 மாத பயிற்சி, 3 மாத பயிற்சி இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ குறிப்பிட்ட காலங்கள் போக, போக உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும். அட என்னடா இது 3 மாதமா நம்ம தொடர்ந்து பயிற்சி உட்கார்றோம். நம்மளால பண்ண முடியலன்னோனே, உங்களுக்கு தியானம் கைகூடலன்னோனே, அட வேணாடா விட்டுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு, உங்க வழக்கம் போல மனித வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க. அதுதான் தவறு. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கோல் நம்ம தியானம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஒரு 2 நிமிடம் அமைதியா உட்காரணும். நமக்கு சத்சங்கத்துல தியான வகுப்புகள்ல சொல்லிக் குடுத்தத முழுமையாக செய்ய முடியலனா கூட பரவால்ல. இன்னைக்கு அமைதியா கம்முனு உட்காரு. உங்களுக்கு கற்பனை வரட்டும், யோசனை வரட்டும், உங்க எண்ணங்கள அடக்க முடியாம போகட்டும், உங்க கற்பனைகள குறைக்க முடியாம போகட்டும், எதனா நடக்கட்டும். உங்களால ஒரு 2 நிமிடம், 5 நிமிடம் உட்கார்ந்து முதலில் பழகிக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு 90 நாள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்க மனதை கட்டுப்படுத்துவதற்குண்டான யோசனை உங்களுக்கு வரும். ஏன்னா அமைதியா உட்காருவதற்கு முதல்ல நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா, அமைதியாக உட்காருவது என்பது தான் தியானமே. அதன் பிறகு அது கடைசியில உங்களுக்கே புரிந்துவிடும். ஒரு 90 நாள் நீங்க அமைதியா உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா, அப்புறம் தியானம் எப்படி கவனிக்கணும்? எதை கவனிக்கணும்? எத கவனித்தா இறைவன நம்ம பார்க்கலாம்? இறைவன பார்க்க முடியுமா? அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வருதா? நிச்சயமா வரும். நீங்க தியானம் பண்ணுங்க. முறையா பண்ணி, பண்ணி, பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நிச்சயமாக தியானத்தின் மூலியமா இறைவனை பார்க்கலாம். அந்த இறைவன் கருப்பா, சிகப்பா, உயரமா, குள்ளமா, குட்டையா அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும். நீங்க தியானத்தின் மூலியமா பல்வேறு உயர் நிலைகளை அடைந்த பிறகு நிச்சயமாக உங்களால் இறைவனை பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ரகசியத்த வெளியில சொல்லாதீங்க. அது பலிக்காம போயிடும். உங்களுக்கு உள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே வைத்திருங்க. தியானத்தின் மூலியமா நீங்க நிறைய விஷயங்கள பெற முடியும். பிரபஞ்சத்திடம் இருந்து நீங்க கேட்கிற எல்லாமே, நீங்க கேட்காதது கூட அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பல கடன் பிரச்சனை இருக்கா? பல மன ரீதியான அழுத்தங்கள் இருக்கா? நமக்கு டிப்ரஷன் இருக்குதா? மன உளைச்சல் இருக்குதா? மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு கவலை இருக்கா? கடன் பிரச்சனை இருக்கா?
எல்லாமே தீர்ந்துவிடும். நான் ஆரம்பத்தில முதல்ல சொன்ன மாரி, நீங்க எத்தனையோ வேலைகளுக்கு வெளியில போறீங்க. அத்தன மன ஓட்டங்களும், யோசனைகளும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மன ஓட்டங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால தியானம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான். அத்தனையும் தியானம் பண்ணும்போது தூக்கி ஓரமா வச்சுட்டு, அத்தனை கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அத கொஞ்சம் வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்கார நீங்க பழகிக் கொண்டால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில மிராக்கிளாக நடக்கும். அத அனுபவித்து விட்டீர்கள் என்றால், எத்தனை கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வீர்கள். தியானம் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.